அதாவது அவங்களுடைய பேட்டி முழுமையாக கேட்டேன். மிக மனம் வேதனையோடு அவர் அளித்த பேட்டி. உண்மையிலேயே மன கஷ்டம்தான். ஆனால் அவர் விட்டு அந்த சாபம் முழுமையாக திமுக தான் பொருள். ஏன்னா திமுக தான் பொய்யிலே புரண்டு பொய்யிலே வளர்ந்துன்ற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட ஒரு பாடல் பாடுவார்கள். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து போர்வையில் மறைத்தானே என்ற அந்த பாடல் வரிகள். எனவே அந்த பாடல்கள் நிச்சயமாக திமுக பொருந்தும். சபரீசன் அவருடைய அந்த பெண் நிறுவனம் அதன் மூலமாக இது போன்ற செய்திகளை பரப்பிவிட்டு ஒரு போலியான செய்திகளை, அது உண்மையான செய்தி, அந்த போலியான செய்தியை பரப்பிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் பெற துடிக்கின்ற அந்த பெண் நிறுவனத்தை தான் நிச்சயமாக திமுகவுக்கு தான் அவருடைய அந்த சாபமே நிச்சயமாக பொருந்தும். அவருடைய சாபம் சும்மா விடாது. எனவே பெண் நிறுவனம் தமிழ்நாட்டிலே இட்டுக்கட்டி கட்டுக்கதைகள், கற்பனை கெட்டாத கதைகள் எல்லாம் அவிழ்த்துவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இன்றைக்கு திமுகவுடைய ஒரு அங்கமாக செயல்படுகிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.